இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்க்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு பீஸ் டீல் சைன் ஆயிருக்கு. அந்த பீஸ் டீல் சைன் ஆனோடனே நம்ம ஆயில் ப்ரைஸஸ், ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சேஞ்சஸ் வந்திருக்கு, அதில் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு காலேஜ், ஸ்கூல், ஆஃபீஸ், அதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சண்டை இருக்கும். ஆனால் அடுத்த நாள் டீ கடையில் ஒரு டீ குடித்தோடனே ரெண்டு பேருக்கும் ஸ்மூத்தாக செட்டில் ஆகிடும். அதே மாதிரி தான் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன் என்னென்னா, எல்லாம் பேச்சு வார்த்தையில் நம்ம போனோம்னா எல்லாம் சிம்பிளாக ஸ்மூத்தாக நம்ம கிளியர் பண்ணலாம், எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும். அதே சண்டைன்னு போயிட்டால் எல்லாம் காஸ்ட்லி அஃபேர்ஸ் ஆகிடும். இது லெசன் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹியூமன் பீயிங் நேச்சரே இப்படி தான். இன்றைக்கி ஒரு மாதிரினா அன்றைக்கி அடுத்த நாள் ஒரு மாதிரி. ஸோ ஐ திங்க் ஹியூமன் பீயிங்ஸ் வில் கண்டினியூ fighting for big things, fighting for petty things. This is human nature. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்பா வந்தாச்சுப்பா ஈவினிங் பிரேக். இதை ஈவினிங் பிரேக் சொல்லலாமா, இல்லை ஆஃபீஸ் பிரேக் சொல்லலாமா, இல்லை ஆஃபீஸ் ஈவினிங் பிரேக் சொல்லலாமா? கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஈவினிங் பிரேக் எப்படி இருக்கும் ஆஃபீஸ் ஒர்க் ஹவர்ஸில்? இந்த யூஎஸ் ஈரான் வாரில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுடுது. ரெண்டு பார்ட்டி எவ்வளோ டைரெக்டாக எஃபெக்ட் ஆகுறாங்களோ, மற்ற கண்ட்ரீஸும் இன்டைரக்டாக ஆப்பு ஃபேஸ் பண்ணுச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா எக்கனாமிக் ஆப்பு. இன்னைக்கு டே டன், இன்னைக்கு டே கம்ப்ளீட்டட்.